சாப்பிட்ட தட்டுல ஆமாடா ராஜா என் சீமா அண்ணன் சாப்பிட்ட தட்டியா சாப்பிடுவேன் சாப்பிடுடா என்னது முட்டுது அண்ணன் சாப்பிட்ட தட்டியா அது எச்ச தட்டுறப்பா அண்ணன் சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் பரவாயில்ல ஒத்துமடி பாதிச்சு எப்படியா பாசம் தானே பாசம் என்ன ஒத்துங்களா பெரியாண்டு ஒரு பூச்சி கொடுக்குற பண்ணி நான் இருந்தாலும் மூன்றாவது கேள்வி ஆமா ராஜா எனக்கு வருமா பூனை காசு தொண்டை பாரு அண்ணி காலாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன் அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன் அடுத்தது உனக்கு முழாண்டு பரீட்சை இதுல பாஸ் ஆனாதா அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ் ஈஸ்வந்தரோ கிளாஸ் எப்படியா பையா கேக்குறா பாரியா கூட 25 ரூபாய் கழிச்சுக்கோ வலிக்குதுலாம் எடுத்து கடாச்சு ஐயோ எடுக்கிறதும் காய வைக்கிறதும் மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி முக்கியமான கேள்வி ஆமா எத்தனை மார்க் மாடி ரோட்டு மாதிரி தூக்கு சாவிடா 5 மார்க் பாஸ் ஆயிட்டேன் 10 மார்க் கேள்வியில பாஸ் ஆயிட்டேன் 20 மார்க் எஸ் ஏதற இதுல பாஸ் ஆனா தூத்து அந்த பக்கம் காட்டு காலியாக சொல்லு நானும் சரியில்லடப்பா மைத்துனரி கிட்ட வாடா ஐயோ எவ்வளவு டயர்டா கேளுங்க முட்டுக்குறாக்கிய என் தங்க மைத்துனரி மூன்றாவது கேட்கட்டுமா மூன்றாவது கேள்வி நம்முடைய அரண்மனையில பஞ்சு மெத்தை அந்த பஞ்சு மெத்தல கணவன் மனைவி தான் படுத்து உறங்குவாங்க உண்மைதா இப்ப நானும் மனதான படுத்து உறங்குறோம் உண்மைதான் அண்ணன் காணங்க போயிட்டாரு ஒருவேளை செத்துட்டா அப்படிலாம் தவறாக சொல்லவே சொல்லாதீங்க வெற்றியோடு வருவார் என்னடா சும்மா கதையில அண்ணன் செத்துட்டாருனா சொல்லுங்க நீ நான் தனியா இருப்பீங்க ஆமா காவலுக்காக நான் இருப்பேன் செத்துட்டாருன்னா நான் இல்லைன்னு வழியில் வரவே முடியாது குடும்பம் நடத்த முடியாது எனக்கு அது யாருமே கிடையாது என் கூட டெய்லி படுத்துக்கிறதுக்கு யார் வரும் அதை சொல்லிட பாவி அண்ணன் ஏற குதிரையில ஏறுவார் அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுவேன் அண்ணன் செத்துட்டா அன்னைக்கு சொல்றேன் யாரு அவன் வேலைக்கு ஆக மாட்டான் அரண்மனையில பார்த்தேன் அப்பவே உண்மையை ஆசைப்பட்டுட்டேன் என்ன கட்டி முத்த தர முடியுமா முடியாதா தாய்க்கு சமம் அண்ணி என்பவர் தாய்க்கு சமம் அப்படி இருக்கும்போது என்னோட தவறான வேலை வேணாம் நீ கேளுங்க தர முடியுமா முடியாது
அண்ணி என்பவர் தாய்க்கு சமன் சொல்றேன். என்னோட தவறான முறையில் நடக்கிறீங்க. என்ன சொல்ல கேளுங்க அண்ணி. ஏன்டா இவன் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா 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 அம்மான்றியே. பாலடா குச்ச பாலா குச்ச இன்னும் இல்ல துப்புத்திரி முக்கி பெத்தனா ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க பாருடா இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போல யாருமே தர்மம் கிடைக்காது. நீ நான் மட்டும் தான் இருக்கோம். ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா இந்த உடனே முடிச்சுட்டு போய் விளையாட்டு இப்போதான் சொல்ல போறேன். அண்ணன் சொல்ல போறேன். சொல்லுங்க அண்ணி. என்ன தவிர நினைச்சுக்கிட்டீங்களா அப்பா? என்ன சொல்றீங்க? அண்ணி நீ சின்ன சின்ன வயது முதல் நாயலாடு சென்று பட்டு பட்டு முடித்து நீ இப்ப இருக்கிற அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்த படுத்து கல்லூரி அல்லவா? அங்க என்ன வேணா நடந்திருக்கலாம். இந்த சதிகார பால் சோதித்து பார்த்தேன். ஒண்ணுமே தெரியாத பாதி கல்புரம் வச்சுக்கிற பத்தியா? இந்த கல்புரத்தை கொளுத்தி இது ஒண்ணு டெஸ்ட் பண்றப்பா. அப்படியா? நானும் அயல்நாட்டிலே கல்லூரியிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரியில படிச்சேன். இருந்தாலும் தவறாக நடந்திருப்பதற்கு சந்தேகம் அன்னைக்கு. அதனால பண்ண என்னடா பண்ணேன் என்ன பண்ணேன் அதனால உண்மையை யாருக்கும் சொல்லவே மாட்டேன். இதுவே சத்தியம். தாய்க்கு சமம் அண்ணி. ஐயோ ஐயோ அண்ணி யாரு பெற்ற தாய்க்கு சம்பந்தம். ஐயோ என்னாச்சு செல்லம்? கூடாது நீ இல்லாத நேரத்துல என்னமா நடந்தது? என்ன நடந்தது?
எவவா எவவா எங்களுடைய குடும்பத்தை கழிக்க மாட்ட வந்தகடி சொல்லமா 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 வாரமாடா பல கேக்குறாங்களே யாரு யாரு சொல்லமா சொல்லு சொல்லமா பால் 32 பல்லில்லை பாய் தரக்கூடாது அமைதி முட்டி போடு அமைதி இது பேச போடு வாய தரந்த என்னங்க ராஜா ஐயோ அவன் வந்தான் என்ன கிடக்குற பாய் மூடு கை கட்டு முட்டி போடு கை மேல பாய் கட்டு கை கட்டு என்னங்க எருமாடு போல நீ சமத்த போட்டு எடுத்துட்டானே நான் சொல்றேன்பா ஏமா நான் நல்லா பேசுறேன் என்ன சொன்னோம் 1000 மைட்டர் வந்தார் அரிசி எவ்வளவு நான் சமைச்சு போட்டேங்க உன் கையால நான் சமைச்சு போட்டேன் இந்த கையால இந்த புள்ளைய நடிச்சுக்கிட்டு கையால யாண்டா வாங்கி சாவர கம்முனு இருக்கா உன் தலையை தெரிக்கும் அவனை நடக்கிற முடிஞ்ச பக்கம் சமைச்சு போட்டேன் 3 கேள்வி கேட்டா அதை 2 போகட்டும் நான் கணவனே கற்கட்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு காலம் புல்லா உங்க காலத்து கிடக்கு நான் படிதாண்டா பத்தினியா ஊட்டண்டா உத்தமே இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வரேன் இந்த ஊர்ல எத்தனை ஆப்பிளுக்கு இருந்தா கூட அவங்க தெருமா நடந்து வந்தா கூட
நான் குடிச்சது இந்த மாதிரி நடந்து போவனே. ஐயோ 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 பத்தி தெய்வம் என்ன ஆச்சு. பார்த்து இந்த பாவி ஒரு வார்த்தை கேட்டான். அண்ணி அண்ணன் காணகம் போயிருக்காரு. கணக்கு போயிட்டாரு. காணகம் போயிட்டாரு. ஒருவேளை அங்கே நான் தாலி கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இருப்பா, நீ சத்தா கூட போய் கூட்டு சாமி அம்மன் கிட்ட போ. இந்த அரண்மனை தனியா பட்டுன்னு கிடக்கு. இப்படி வா, தனியா பட்டுன்னு கிடப்பியே. நாட்டு மகாராணி உன் கூட தவறான பழக்கத்துக்கோ உல்லாசம் லைட்ல இருக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த இடத்துல யாருமே கிடையாது. அதனால காதம் காதம் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். என்ன தெரியுமா சொன்னா, அண்ணன் இல்ல, அண்ணன் செத்துட்டாரு. இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. நான் வந்து கட்டி புட்டி படிக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லலாமா சொல்லலாமா? இந்த நாட்டுக்கு எந்த ஒரு பெண்ணும் கற்போடு வாழவே முடியாது. என்ன பண்ணி காசி வேசி செவுடி சொல்ற ஒரு அன்னிக்காரி கிடையாது. எனக்கு அவன் கிடக்கிறான். மிளகுத்தூள் அதிகமா போட்டிருக்கேன். இருந்தாலும் நாங்க யார் தெரியுமா? தெரியுமா? நாங்கள் அண்ணன் தங்க கிடையாது, அந்தரங்க காதலர்கள். நாட்டிலே இருந்து வாழ வழி இல்லாமல் நாட்டிலே போய் வந்து அப்பா தாயே என்று பிச்சை எடுக்க வந்தீங்க. தந்தையா உங்களுக்கு அமைச்சர் போய் போட்டு கொடுத்தார். இப்படி கூட்டி கொடுத்து நாட்டையே கெடுத்துட்டீங்க. அம்மா தாய் பக்கத்துல பேசுறாங்களே ஒண்ணு சக்கல் தரங்களா? அம்மா தாயின்னு சொல்லிட்டு போச்சு. அது நான் அப்பா தாயே. உனக்கு எவன்டா அவனை ஒய்ஸ் கட்டணி வரேன். அப்ப நான் அவனுக்கு கிட்ட கொடுப்பேன். ஐயோ இருந்தாலும்